பாட்டுல யாரு? திரிசாவா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் குப்புறப்படுத்திக்கிட்டே பத்மினி நினைச்சு பாலா போனா நானு. இந்த திரிசாவெல்லாம் உனக்கு கிட்டுமா ஒட்டுமா? தாத்தா உன் பர்சனாலிட்டிக்கு என் பர்சனாலிட்டிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெட்டி பயலா வெறும் பயலா போய் திரிசாவை பொண்ணு பார்க்க மாட்டேன். கெட்டி பயலா சுட்டி பயலா தான் போய் பொண்ணு கேட்க போறேன். கேட்கறியா? அர்னால்டு மாதிரி உடம்ப தேத்திக்கிட்டு இந்த அழகுக்கு மேல இன்னொரு அழகை மெருகு ஏத்திக்கிட்டு சினிமாவில் ஒரு பெரிய நடிகனாகி அதுக்கப்புறம் திரிசாவை ஜோடியாக்க போறேன். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேக்குற? உன்னை சொல்லப்பா, என் பேர சொல்லப்பா. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. நாளைக்கு போய் நான் ஒரு கருப்பு சரித்திரத்தை உருவாக்குறேன் பாரு. மண்டையில மசர கடை முடிவெட்ட வந்தான். மூஞ்சி முகர கட்டு. என்ன நோப்பா? நீ சென்னைக்கு போறதுன்னு முடிவு எடுத்துட்ட. உன்னை தடுத்தா நீ நிக்கவா போற? இந்தப்பா இந்த பெட்டியை கையில வச்சுக்க. இந்த தகர பழம் என்ன தங்கமா வச்சிருக்க? பரிசா கொடுக்குற? தங்கத்தை விட விளவதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோட பல சொத்துகள் இருக்கப்பா. என்ன இருக்கு? சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற நிலம் வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாறு திறந்துவாரு. இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. என்ன பீலிங் ஒரே பீருது பீலிங். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இதோ நிக்கிறான இந்த பாய் உள்ளத்துக்கு போட போறேன், மூட போறேன். அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஏ பாய், யூ ஜம்பிங். ஓகே பாஸ். பாஸ்டா இதெல்லாம் எனக்கு ஒரு சேர். மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. என்னோட சப்பை இருந்து வர்றது. இது எங்க இருந்து வர்றேன்? பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஐயா, அப்புறம் இன்னொரு விஷயம். இது மனுஷன மாயாஜாலம் ஆக்குற பெட்டி மட்டும் இல்லைங்க, செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. அதுக்கு என்னங்கிற இப்ப? ஆனா கொஞ்சம் சும்மா இல்லையா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு ஐயா, 50 கொடுத்தா 100 தரேன், 100 கொடுத்தா 200 தரேன், 200 கொடுத்தா 300 தரேன். எப்படி? எல்லா பணத்தையும் உள்ள போட்டா பூரா பணம் குட்டி போனா வட்டி போனா அந்த வட்டியை போனா மொத்தமா ஒரு சட்டியில் அள்ளி தருவேன். நம்பிக்கை இருந்தா அள்ளி கொடுங்க, நம்மள எண்ணி கொடுங்க. நம்பிக்கை எல்லாம் இல்ல. இல்லைன்னா எண்ணியே குடுறா. ஏன்டா உசுர வாங்குற? இதாங்க பாஸ், மொத்த கலெக்ஷன். எவ்வளவு போராட்டம்டா. Thank you Mr. Gentleman. ஐ, பணம் பண்டலா இருக்கே. சத்தியம் பண்ணாலும் இன்னைக்கு கஞ்சி அடிக்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க. டேய், யாரா நீ? இதுக்குள்ள எப்பறம் வந்த நீ? திருட எப்படி வேணா வருவான்ல. திருடனா? திருடருக்கு இங்க என்னடா இருக்கு? பணம் இருக்குல்ல. ஏன் பணம்? ஊரா விட்டு பணம்டா. எவன் விட்டு பணம் வந்தா எனக்கு என்னடா? ஆமா, அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? ஐயோ, நானே என்ன எண்ணி பாக்கலப்பா. நான் நினைக்கிறேன், டோன்ட் வரி. அடே நீ கொண்டு போனா என்ன உண்டிலேன்னு பண்ணிடுவேன்டா. டேய், ரொம்ப பேசினா மேல வந்துருவேன். அச்சச்சோ, இங்க ஏற்கனவே ஒண்ணு மாதிரி 3 பேர் இருக்காங்கப்பா. அப்ப நான் வந்தாலே பணத்தோட போயிடுறேன். பை பை பை. அடே இந்தாடா. அடே மூடாடா. ஐயோ, கிடைச்சானே, நான் எப்படி சமாளிப்பேன்? என்னடா எங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு பொட்டிக்குள்ளே பாத்துக்கிட்டு இருக்க? இல்லங்க, மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மந்திரம்? உங்ககிட்ட வாங்கின பணம்லாம் குட்டி போடணும், வட்டி போடணும், சட்டி நிறைய தரணும்ல. அதுக்கு மந்திரம் போட்டா தானே கிடைக்கும். அப்ப பணம் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நேரமா? அது 4-5 நாள் ஆகுங்க. 4-5 நாளா? ஆமையா, இவன் வேற ஊட கரைச்சல் பண்ணி இருக்கிற மந்திரத்துல மறக்க வச்சுட்டான். இப்ப புது மந்திரத்தை கண்டுபிடிச்சு பணத்தை பூரா வர வைக்கிறேன் நானு. தெரியுமா? என்ன அடி விழுகல? டேய், என்னடா பண்றீங்க? 4-5 நாளாவும் சொன்னல, பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போ.
அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. டேய், நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் நானு. திரிசா, 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 ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடை தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே, அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். பாஸ் ஏப்பா, பாஸ்னு பாசத்தோட என்னை கூப்பிட்டியே, யாரா பையா நீ? கிராமத்துல இருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? புயல்னு அடமொழி வச்செல்லாம் சொல்ற? ஆமா, நான் புதுசுன்னு உனக்கு எப்படி தங்க தெரியும்? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியறாங்க. இத்தனை பேரா தெரியறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. உங்களை நடிகனாக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி. இப்போதைக்கு பையில இருக்கிறது எவ்வளவு இருப்பு? டேய், ஏடா சுத்தி முத்தி இங்க வர்ற? நடிகனாகணும்ல. ஆமா ஆமா ஆகணும். அப்ப ஒண்ணு செய்வோம். பால் கறக்கிற பசுமாடை வித்து ஒரு 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். இந்தா, இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, திரிசாவை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சா. ரொம்ப நல்லபடியா இருக்கா. சரி, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏடா பேசிக்கிறோமா, மோரத்தை கட்டுற? முதல்ல இந்த 3 மோதிரத்தை கொடுப்போம். 3 பட்டுன்னு வந்துச்சுன்னா சட்டுன்னு கூட்டு வந்துடுறேன். ஒத்துக்கலன்னா உங்க சைனையும் கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. மாமா, இது யாரு? மாமா, என் தாய் மாமா, எப்படி மாமா இருக்கிறீங்க? பாப்பா மாப்பிள வா. ஆமா, ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க? வித்து பிடிக்கதான் வச்சுட்டானுங்களே. நானும் புதுசு புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விடுறாங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. என்ன மாமா? ஆமா, உனக்கு பயந்தா இங்க வந்தேன், மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த? தெரியும், அந்த கேவலமான பிளாஷ்பேக் எல்லாம் தேவையில்ல. நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துறேன். சரி, அந்த ஆட்டோக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கொடு. போடா போடா, வேலையை பார்த்து போடா. ஏன்? சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 வேணுமா? 2000 என்ன மாமா சொல்ற? என்னன்னு ஒன்னா சொன்னீங்க. இருக்கிற ஜாமான் அள்ளிட்டு போய் அடுத்த சொல் நடத்துறதுக்கு வைக்கலாம அனாதையா உட்காந்துருக்கியா? 2000 வந்து கேக்குற? பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கிய. நீ நினைச்சியா? சரி சரி சரி, விடு விடு. ஐயா, ஆட்டோ ஐயா, உன் ஆர்சி புக் கொஞ்சம் தாயேன். எதுக்கு? உன் ஆர்சி புக் அடமானம் வச்சுதான் என் மாமா ஷோ நடத்தி சாயந்தரம் வர கலெக்ஷன்ல வட்டியோட உன் காசை திருப்பி கொடுத்துறேன். என்ன அது, ஆட்டோக்காரங்கிட்ட மீட்டர் போட்டுக்கிட்டு இருக்க? அவர் யாரு நினைச்சிருக்க நீ? கிரிகால ஷோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். ஏப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன். என்னது? ஏப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாராமாப்ல. பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். கமெண்ட்ரி பாஸ், இது சாதாரண கோட்டு இல்ல. பில்லா படத்துல ரஜினிகாந்த் போட்ட கோட்டு. அப்படியா? அப்படின்னா வளைச்சு வளைச்சு போட்டாரா? கோட்டு போட்டு போட்டா இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல். நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா இருக்கும். அப்ப கழட்டிடுறேன். எதுக்கு கோட்டை கழட்டுறீங்க? வெறும் உடம்புல சேர் பூசனா? நீ வெறும் உடம்புல சேறு பூசின மாதிரி தான் இருப்ப. அப்படின்னா அவுத்து போட்டு அமல கட்டியா போக வேண்டியதானே? ஏன்டா கூட கூட பேச? அறிவில்ல? நீ அம்மனை கட்டியா அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மண்மத குஞ்சா? மண்டையில மூளை இல்ல? டேய் டேய் டேய், போட்டா. ஏன் பாஸ் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் கத்துறீங்க? நடிக்கிறதுக்கு ஒத்திகை பார்க்க சொன்னேன். என்ன ஒத்திகை? குதிங்க பாஸ், குதிங்க. தள்ளாகிட்டு போடாகிட்டு. பில்லா பில்லா, ஓடாத, சுற்றுவேன். ஜஸ்ட் மிஸ். என்னடா இப்படி நாடு இதுல குதிக்க சொல்ற? சார், பில்லா தப்பிச்சிட்டான் சார். அவனை பிடிக்காம விடக்கூடாது. நடிகனானா நாரத்தான் செய்யும். குதிங்க. எட்டி பார்க்கும்போது தள்ளி விடுறீடாய். யார் இந்த பசங்க எல்லாம்? ஸ்டில்லுன்னு சொன்னா ஷூட்டிங்கா? எனக்கு சொல்லவே இல்ல. சார் பாத்தீங்களா சார், நம்ம ஷூட்டிங் பண்ண போற பயமே இல்ல பில்லாவுக்கு. அவன் பார்க்காத துப்பாக்கியா இல்ல அவன் பார்க்காத வெடிகுண்டா? டைலாக் கொடுத்துட்டாங்களா? ஆமா, ஷூட்டிங் எப்ப? இப்போ எஸ் சார், ஓகே சார். ஏய் பில்லா, உன்னை சேரோட விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஏன்? ஸ்மெல்லு போயிட்டா சுயநினைவு போயிடுமா? யாரு அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. உளவுத்துற அளவுக்கு நான் ஒருத்து இல்லையா? சார், உங்களை அப்ப இருந்தே வாயா போயான்னு பேசுறான் சார். யோ, இன்டர்நேஷனல் போலீஸே கலக்கின பில்லா அப்படிதான் பேசுவான். ஏய், நீ அடிச்சியே 50 கோடி, அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. எஸ் சார். 1 மினிட் சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள், டீயை கொடு. கொடுக்காத சார்.
நீங்க சொன்ன மாதிரியே இவன் பில்லா தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் தான் சார் யூஸ் பண்றான். யோ ரைட் கை ஒடிச்சா லெஃப்ட் கை தானே யூஸ் பண்ண முடியும். சார் நீங்க சொன்ன மாதிரியே திமிராவே பேசுறான் சார். அப்படி எவ்வளவுதான் சொன்னாம. எஸ் சார். ஓகே சார், அவசியம் பண்ணிடுறேன் சார். தம்பி கொஞ்சம் வாய தர. ரெண்டு கையால புடி. நீ படி. ஏற்கனவே பணிஞ்சிட்டு என்னென்ன மாவு பண்ணிடுற. நான் ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு 10 வயசு குறைய போகுது. இப்ப உனக்கு 20 வயசு. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்பயா மாடு மேய்ச்சிக்கிட்டேன். ஹலோ சார், இவன் விஞ்ஞானத்தோடைய வீம்பா விளையாடுறான் சார். இவங்கிட்ட இது எதையுமே கறக்க முடியல சார். கறக்கிறதுக்கு நான் என்ன கறவ மாடா. அப்படியா சார்? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். ஓகே சார். தம்பி எந்திரி. சாரி, நீ போலாம். ஏன்? நீ பில்லா இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. இதத்தானையா 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உன்னை கழுவாம பார்த்ததுனால லிட்டில் கன்ஃபியூஷன் ஆயிப்போச்சு. அப்ப இது வரைக்கும் விசாரிச்சா எவனையுமே நீங்க கழுவணும் இல்ல. சரி இருக்கட்டும். இப்ப மட்டும் நான் பில்லா இல்லைங்கறத எப்படி கண்டுபிடிச்ச? உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன அது? அவன் பயங்கர கருப்பா இருப்பான், நீ கருப்பா பயங்கர. என்ன லுக்கூர்ற? சொல்லட்டுமா? சொல்லு. என்னை அடிச்சிட்டு பெருசா பீத்திக்கிறான். உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு. ரொம்ப வீக்கா இருக்க. எனக்கு தெரியும், போடா. மாமா ஏன் மாமா கண் கலங்குற? இல்ல மாப்ள, இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்சிக்க பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தியா? ஏன் மாப்ள, கூட்டமே எவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல? கலெக்ஷன் கரைஞ்சிச்சு மாமே. என்னடா சொல்ற? என்ன ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். சோப் பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்பிடென்ட். ஆமா கான்பிடென்ட். என்ன கான்பிடென்ட்? டேய் மாப்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கான். கதற கதற அடிப்பானுங்கடா. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவு விட்டவனே. அமைதி 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 அமைதி. எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிரும். மாப்ள, நீ இந்த பெட்டிக்குள்ள போய் உடனே படுப்பா. குப்புற பழக்கவா இல்ல குனிஞ்ச மேனிக்கு ஏண்டா, பழக்கம்? நான் என்ன மசாஜாடா பண்ண போறேன்? ஏதாச்சும் ஒரு பொச்சல போய் படுறா போடா. ஏய், இதெல்லாம் அவனுங்க பண்ணுவானுங்க. போ. சரி. குயிக் குயிக் குயிக். இரு. ஜம்பிங் பாய். தள்ளி விடாத. வெரி குட். குட் பை. Okay, bye. பை. மகாஜனங்களே, இப்பொழுது பெட்டிக்குள் குளித்த பையன் வாசல் வழியாக வலம் வருவார். ஏய் திருட்டு பையல. என்ன போனவன இன்னும் காணா? அப்படியே பொட்டிக்குள்ள படுத்துட்டானா இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? ஆஹா, 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வணக்கண்ணே. என்னடா மரியாதையா வணக்கம் போட்டுக்கலாம். ஏன் ஓட பாக்கல? மொத்த தமிழ்நாட்டுல பர்ஸ் அடிக்கிறதுக்கு நான் தானே கிடைச்சேன். எடுறா பர்ஸ். எடுறா. நீ எடுக்கிற வரைக்கும் நான் அடிச்சுட்டே இருப்பேன். எடு எடு. உங்களை பின்னாடி சுத்துற பொறுக்கின்னு நினைச்சா பணத்தை அடிச்சு போடுங்கிற ரவுடியா இருக்கானே. ஏய் கொலுசு பாட்டி. ஹலோ மேடம், உங்க கொலுசு என்கிட்ட அன்னைக்கு. ஹலோ. அட ஐயோ மாமே. வேணாண்டா வேணாண்டா. டேய் வேணாப்பா, சொன்னா கேளுங்கய்யா. இப்ப எங்கடா குறி வைக்கிற? லெப்ட் கண்ணு எனக்கு, ரைட் கண்ணு இவனுக்கு. அச்சு பிசுறாம அடிப்போம்டா. என்னது கண்ணையா? நிறுத்து நிறுத்து. வந்துட்டியா மாமே? ஒண்ணும் ஆவல. ஏன் ஆகணுமா? ஒண்ணும் ஆவல. நீ வரலைனா இவனை குத்தி குதறி இருப்போம். ஏதா வந்துட்டல, வேலையா பாத்துட்டு போ. ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டு போக கூடாது. இந்த ஒரே ஒரு கத்தி ப்ளீஸ் ப்ளீஸ். சரி இவ்வளவு கெஞ்சி கேக்குற.
முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா முடிச்சிருவாங்கப்பா. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கடல் கன்னி போ. கடல் கறி சோறு ஆரம்பிச்சாங்க. வாங்கடா வாங்கடா. அலை கடல் என திரண்டு வாரி வாரி. அடடடடா, என்ன மாமா இது? என்ன நொன்னா மாமா, பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி விளங்கும்? கடல் கண்ணின்னு ஒரு கடையை போட்டனாலதான் எனக்கு கூட்டமே வர மாட்டேங்கிறாங்க. இவங்க இல்லைன்னா கூட உங்களுக்கு கூட்ட வராது. இவங்க என்ன மாதிரி வித்தை தான் காட்டுறாங்க. ஒரு வாட்டி போய் பாத்துருவோம் வாங்க. உள்ள ஒரு டிக்கெட் வேணும்ல, அதுக்காவது காசு வேணாமா? காசு தானே, இருங்க. என்ன வீட்டையே சுட்டுட்டானுங்க? என்ன வழக்கம் போல உன் கொட்டாய் காலியா? இந்த பக்கம் வந்திருக்க? இது கடல் கண்ணியா கம்மா கண்ணியான்னு பார்க்க யோ வந்திருக்கு. மாமே, இப்ப புரியுதா என்ன? ஏன் நம்ம ஏரியால ஈ அடிக்குது, இங்க கூட்டம் கூடுதுன்னு? எவ்வளவு ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. கடல் கண்ணி, மனித குரங்கு, மாய கண்ணாடி, எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க வித்தியாசமா ஏதாவது செய்றீங்களா? மாப்பிள, இந்த கிரிகாலன் தன்னோட உடம்புல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கான். எங்க இறக்க வர்றீங்க? உங்களை ஒருத்தனை பெட்டிக்குள்ள இறக்கி விட்டு நம்பி நின்னா திரும்பவே மாட்டேங்கிறீங்க. அங்க இருக்க முறை என்னைய வெம்பி எடுக்கிறா. அப்புறம் ஈ அடிக்காம என்ன பண்ணும்? போயா. அடியே சரசு, நீயா? நீதான் கண்ணி நாகமா? பல்லு புடுங்கின பாம்பா புடுங்காத பாம்பா? அடி என்னடி விஷத்தை கேக்குற? விஷத்துக்கே விஷமா? எங்க மாமாவுக்கு ஒரு ஓமா கொடு. அப்ப மாமா கொடுக்குறேன் ஓமா. மாமா ஓமா மாமா ஓமா மாமா. டிஸ்டர்ப் பண்ணாதடா. உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. அட ஓமா பண்ணும்போது இல்ல மாமா. ஏன்டா உன்னை டச் பண்ண வரையாடா நீ? பொறாம பிடிச்சவன். என்ன கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது? பணம் பிடிக்கி. யோ நீ எங்க இங்க? மேஜிக்கு உங்களோட வட்டி பணம் வசூல் பண்றதுக்காக நான் பாம்பு வேஷம் எல்லாம் போட வேண்டியது இருக்கு. மரியாதையா பணத்தை கொடுத்துறா இல்ல நான் கொத்திடுவேன். பணம் எல்லாம் கிடையாது. இப்ப நான் ஆப் டியூட்டில இருக்கேன். அது என்னடா அது ஆப் டியூட்டி? சோ நடந்தா புல் டியூட்டி, ஊர் மஞ்ச ஆப் டியூட்டி. சரி இன்னொரு 10,000 கடன். பணம் நான் தயா ஓர. ஒரு நிமிஷங்க. அந்த மீன் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. சரிங்க. ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? இல்ல வாங்க உள்ள வாங்க. மன்னிச்சிருங்க, முதல் வாட்டி தெரியாம. ஐயோ, என்கிட்ட மறுபடியும் வாழன்னு மூக்க இல்ல முதுகையோ உடைப்ப. மாப்பு என்ன மாப்பிள மூஞ்சி முகரெல்லாம் பேல் இருக்கு? அட இந்த கோல்ஸ் திருப்பி கொடுக்கலான்னு போனேன். கதவை சாத்தி மூஞ்சில அடிக்கிறா. கதவால அடிச்சாளா? இப்ப கதவை உடைச்சு அவளை நான் அடிக்க பாரு. அட வேணாம் மாமா, கதை மூடிட்டா விடு. ஆமா, பெரிய அலிபாபா குகைய முடுற கதவு அது. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? 30 மதம் பிடிச்ச யானையை மண்டையில முட்டி கொன்ன வம்சம். காட்டு யானையில எங்க தாத்தா கால பிடிச்சி கதறி இருக்கு. இப்ப பாரு ஆட்டத்தை. தள்ளு தள்ளு நீ. வேணாம் நீ இப்ப டாப் ஏற்பட்டு தூக்குறதுக்குள்ள இருக்கிற கதவு பூரா நொறுங்க போது பாரு. தூக்குறாக்கிறியாளா? ஐயோ என்ன பிடிக்கல. இது எந்த ரூட்ல தெரியலையே. கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ. ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா? காசு தானே அந்த நிக்குது இல்ல.